கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை மகிமை பொருந்திய கரம்ங்கிற செய்தியுடைய நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் அல்லவோ கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் அல்லவோ கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். பிளவோண்ட மலையே புகாலிடாம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவோண்ட மலையே புகாலிடாம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீர்கள் கஷ்டங்கள் அணுகாமல் பரனே என் முன்னே தீபமாய் வாரம். பாரினில் காரீர்கள் கஷ்டங்கள் அணுகாமல் பரனே என் முன்னே தீபமாய் வாரம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கோராம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கோராம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட். ஈசாக்கு போன செய்தியில யோவான் ஸ்நானகன் நம்ம பார்த்தோம், இயேசுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பிதாவுடைய தேவன் ஒரு நபரை தேடுகிறார். அந்த நபர் பேர் சாரால். வாசிப்போமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 23வது வசனம். கலாத்தியர் 4:23. அடிமையானவற்றிலே பிறந்தவன் மாமிசத்தபடி பிறந்தவன், சுயாதீனத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தில் பிறந்தவன். ரெண்டு ஞான அர்த்தம் அப்படிங்கிறார். இப்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நல்லா பிரிக்கும். சுயாதீனம், விடுதலை, அடிமை. அடிமைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாய பிரமாணத்திற்கு அடிமை அப்படின்னு என்னங்க சொல்லுங்க. இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா 26வது வசனம். கலாத்தியர் 4:26. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே, நாம் எல்லாருக்கும் தாயானவள். தாயானவள், இந்த தாயத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். தாய் நான் யாருன்னு சொல்லுங்க. அவர் மூலமாகத்தான் ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அது லிட்ரல் தாய். இங்க பாக்குற சாரால். இப்ப இதனுடைய பேக்ரவுண்ட் நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு கலாத்தியர் நிருபத்தை பவுல் எழுதுறார். வேதனையோடு எழுதுகிறார். வேதனையோடு எப்படி எழுதுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 3வது வசனம், 3வது அதிகாரம். புத்தி இல்லாத கலாத்தியரே, யூ ஃபூல் அப்படிங்கிறார். அந்த புத்தி இல்லாத கலாத்தியருக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு புதிய காரியத்தை கொண்டாடுறார். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்க, இவங்க இவ்வளவு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாங்க. இப்ப எங்க போயிட்டாங்க? நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டாங்க. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு போனவங்களை எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பழைய பிரமாணம், புதிய பிரமாணம். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் எழுதியிருக்கிறபடியே. 2 குமாரர்கள்
பிறக்கிறாங்கன்னா அது எப்படி அவங்க பிறக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு குமாரன் எப்படி பிறக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா ஆதியாகமம். ஒரு குமாரன் எப்படி பிறக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி கூப்பிடுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 22வது அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்து, ஆபிரகாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய மனிதன் புதிய ஏற்பாடு. சொல்றது உங்களுக்கு புரியுறது கஷ்டமா இருக்கும், நான் சொல்லிக் கொடுத்தா தான் புரிந்து கொள்றது லேசா இருக்கும். இப்ப பழைய ஏற்பாட்டுல நடந்த சம்பவத்தை உதாரணமா வச்சுட்டு கலாத்திர எழுதும்போது சுயாதீனம் உள்ளவள் அப்படிங்கிறார். வாசிப்போமா. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். பாருங்க, 22வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை, ஆண்டவர் உனக்கு ஒத்த பிள்ளைதாங்கிறார். ஆனா இங்க கேட்கலாம், ஐயோ தப்பா சொல்றாரு. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிள்ளையா 2 பிள்ளையா? 2. ஆனால் அந்த முதல் பிறந்த ஆதியாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா 16 ஆகார் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாம் பழைய சிருஷ்டி. திரும்ப சொன்னேன், பழைய சிருஷ்டிக்கு பிறந்ததை ஆண்டவர் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறார். ஏன்னா அது அடிமைக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டில் வருகிற சுயாதீனம் உள்ள பிறகு, அதனாலதான் 17வது அதிகாரம் முதல் வசனத்தில் ஆண்டவர் பேரை மாற்றுகிறார். எப்படி பேரை மாற்றுறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டவர் பேரை மாத்துகிறார். பேரை மாத்திர அந்த சுபாவம் மாறிடுங்க. ஆபிரகாம் பாத்தீங்களா, ஆபிரகாம் 17 ஆபிரகாம் 99 வயதா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நான் உன் பேரை மாற்றுகிறேன் 5, இனி உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் உன் திரளான தகப்பனுக்கு பேர் ஆபிரகாம். சொல்லுங்க, ஆபிரகாம். ராம் கிடையாது, ஹாம். எதற்காக இந்த சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பிளான்ல யாரு இருக்க பாருன்னா, ஈசாக்கு. பிளான்ல யாரு இருக்க பாருங்க, ஈசாக்கு. யாரு கிடையாது? இஸ்மவேல் கிடையாது. ஏன் இஸ்மவேல் கிடையாது? அவன் அடிமைக்கு பிறந்தவன். அடிமைக்கு பிறந்தவன் அந்த சுபாவம் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஒண்ணு இருக்குது, அப்பா அம்மா. அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு சிலருடைய அந்த ஜாட இருக்கும், கேரக்டர் இருக்கும், அது அப்படியே இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய பேரன் ஸ்டீவ் சுஜித்ராஜ் காலை எழுந்திரிச்சு நான் பேப்பர் அப்படி எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பான். வாசிச்சுக்கிட்டே இருப்பான். நான் இன்னைக்கும் பேப்பர் தொடவே மாட்டேன். நல்ல பழக்கம் நான் சொல்ல மாட்டேன். இது எங்கிட்ட இருந்து வரல. என்னுடைய மாமனார் அஜித்தாவுடைய அப்பா பேப்பரை, ஹிந்து பேப்பர் தான் வாசிப்பார், வேற எதுவுமே வாசிக்க மாட்டார். காலையில ஒரு விஷயம் வாசி முடிச்சிருவார், ஆபீஸ் போயிட்டு மறுபடியும் வாசிப்பார், நியூஸ் கேட்பார். இந்த குணாதிசயம் இவனுக்குள்ள வந்துருச்சு. இவனுக்கு தெரியுமா? தெரியாது. அது போல இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது இனி உன் பெயர் ஆபிரகாம் என்னாதபடி ஆபிரகாம் ஆகிட்டு. இந்த ஆபிரகாமத்தான் ஆண்டவர் பலி செலுத்தப்பட்டு போகிறார். நல்லா கேட்டுங்க, நம்முடைய வாழ்க்கையில 2 பிறப்பு இருக்கும். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல, நாம் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான். 3:5 ஞானஸ்தானம் அவைய நாடுனால பிரவேசிக்க முடியும். சரி, இப்ப பார்ப்போம். இந்த ஆபிரகாம் ரோமர் 4வது அதிகாரம், இவங்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா விசுவாசம் இருந்துச்சு. விசுவாசத்துக்கு ஒரே ஒரு குட்டி கதை சொல்றேன். நாயகரா வீழ்ச்சி ஃபால்ஸ். அங்க இந்த பக்கம் ஒரு கம்பியை கட்டி வச்சிருக்காரு, இந்த பக்கம் ஒரு கம்பி, நடுவில் ஒரு வயர், அயன் ஸ்டீல் வயர். அவர் அந்த சைக்கிள்ல மேல ஏறி ஓட்டிக்கிட்டே போறார். இங்க இருந்து அங்க போறார், அங்க இருந்து இங்க போறார். அது விழுந்தானா எலும்பு கூட சிக்காது. சுத்தி இவங்கள்ட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு யாருக்காவது ஆசை இருந்தா என் தோல்ல நீங்க உட்காந்துக்கணும், உங்களை நான் நினைச்சேன் அழகா அந்த இடத்துல கொண்டு விட்டு திரும்ப மறுபடியும் இங்க கொண்டு வந்து சேர்த்து வச்சு. ஒரு வேலை வர மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு குட்டி பையன் வர்றான், ஜாயிங்கன ஏறி அம்மா தோல்ல உட்காந்துக்கிறான். அவர் போயிட்டே இருக்காரு. அவங்க கேட்கறாங்க, டே உனக்கு பயமா இல்லையா? நாயா எங்க அப்பா
எங்க அப்பா தோல்ல உட்காந்து நான் ஏறணும். இதாங்க வாழ்க்கை. ஆபிரகாம் என்ன செய்தார்? விசுவாசித்தார். அதான் ரோமர் 4வது அதிகாரம் பார்ப்போமா? 16. ஆதலால் சுதந்திரமானது கிருமியானது. சுதந்திரம், உரிமை, அது விசுவாசத்தினாலே வருகிறது. என்ன விசுவாசித்தார் சொல்லுங்க? ஆபிரகாம் ஆண்டவர் சரி கூடாரத்திலிருந்து வெளியே வாங்குறார். கூடாரத்துக்குள்ள இருந்தா என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு கூடை தான் தெரியும், ஒரு கட்டை தெரியும், 4-5 ஜாமான் தெரியும். வெளியே வா. ஏன் வெளியே வர சொல்லுகிறார்னா, அவர் மேல கட்டுறார், நட்சத்திரத்தை என்னங்கிறார். என்ன முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு வாக்கு கொடுத்துருக்கார். அதை அவர் விசுவாசித்தார். அதான் நம்ம பார்க்கணும். இதுல நம்மளை எப்படி ஆவியான கனெக்ட் பண்றாரு, அதான் முக்கியமான ஒரு செய்தியை நம்ம கேட்கணும். இது எனக்கா? எஸ், எனக்கு. நான் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கல்லணை குறித்து ஒரு செய்தி கொடுத்தேன். அதாவது ஜெயம் கொள்ளுகிறோம்னா பரதேசுக்குள்ள போக முடியும்னு சொல்லி வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தை வச்சு அதுல ஒரு 10 பாயிண்ட் ஆண்டவருடைய காது அந்த கல்லனுடைய மனம் திரும்பிய கல்லன் மேல காது இருக்குன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். அவன் ஒவ்வொன்னா சொல்றான். இவரோ 10 மார்க் போடுறார். நியாயப்படி தண்டிக்கப்படுக்கும் 2வது ஜட்ஜ்மெண்ட் செட்ல உட்காந்துருக்கேன். அப்படி 10 பாயிண்ட் சொன்னேன். கடைசியில் ஆண்டவரே இதை செய்தி முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சொன்னேன், நீங்க இங்க புல்பெட்ல இருக்கவங்களுக்கு மார்க் போடுவீங்க இல்லையா? அந்த டாக்டர் புதுசா அந்த செய்தி சொல்றாரு, அதனால எனக்கு ஒரு 20 மார்க் கொடுப்பீங்க. அடுத்து ஒருத்தர் வருவாரு, அவருக்கு 5 மார்க் தான் போடுவீங்க. இப்படியும் மார்க் போட்டுட்டு நீங்க உங்களுக்கு மார்க் போடுங்க சொன்னேன். இது அநேகருக்கு பிரயோஜனம். அதாவது இந்த லாஸ்ட் உங்களுக்கு, அது உங்களுக்கு, நமக்கு இது எப்படி அப்ளை, அதான் பார்க்க போறோம். ரோமர் 4வது அதிகாரம் 16 வசனம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததிக்கு மட்டுமல்ல, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாக இருக்கும் சந்ததி. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய விசுவாசத்தை துவக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துவக்கிறவரும் அதை முடிக்கிறவனாக அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நம்முடைய பாதையில பார்க்கும்போது 17 வசனத்துல இப்ப சாராளை குறித்து நான் சொன்னேன். ஆண்டவர் சாராளை தேடுறாரு. ஏன்னா சாராளுடைய கர்ப்பத்தில் இருந்தா யார் ஒன்றும் ஈசாக்கு வரணும். ரைட். 17 வருஷம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தியது. அதுங்க அநேக ஜாதிகளுக்கு சொல்றது. இப்ப இந்த உலகம் முழுவதும் கத்தோலிக்க மக்கள் 1/3 இருக்காங்க. அவங்களுடைய தகப்பனார் யாருங்க? ஆபிரகாம். சரி, முஸ்லீம் அவங்க இன்னொரு 1/3 நடத்திருக்காங்க. அவங்களும் சொல்லுவாங்க எங்களுடைய முற்பிதா ஆபிரகாம். சந்தேகம் இல்லை. நீங்க யார்கிட்டனாலும் போய் கேளு. யாராவது இல்லைன்னு சொன்னா என்கிட்ட வாங்க. அவங்களுக்கு முற்பிதா அவங்க தான். கிறிஸ்தவர்கள் புரோட்டஸ்டன்ட் வச்சுக்கணும். அது எவ்வளவு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்து யூதர்கள், இத்தனை குரூப்பும் ஒருத்தர் தான் காட்டு, இதான் எங்களுடைய தகப்பனார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை எழுதி இருக்க ரிட்டன், அது எழுதினதை விசுவாசிக்கிறேன். இதாங்க இன்னைக்கு உங்களை குறித்து, என்னை குறித்து என்ன தேவ திட்டம் எழுதப்பட்டிருக்கு தெரியணும். அந்த திட்டத்தின் படிதான் அவர் கொண்டு போறான். அது இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. அவனை தான் விசுவாசித்தவரும் மருத்துவரை உயிர்ப்பித்து, இதாங்க அடுத்த ஸ்டெப், மருத்துவர். இப்ப ஆபிரகாம் என்னப்பா ஈசாக்க பலி கொடுக்க போறிய, என்னப்பா ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அவர் சொல்லுவார், இங்க பாருங்க, எனக்கு தெரியும், கட்ட மேல அடக்க சொன்னாரு, அடிக்கிட்டேன். அடுத்து பலி கொடுக்க சொன்னாரு, பலி எடுத்துருவேன், பலி கொடுத்துருவேன், எனக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. ஏன்னா எனக்கு 100 வயசுல கொடுத்த இல்லையே ஒரு வாக்குத்தத்தை அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு அப்படி இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். பாலியாங்கி உங்களுக்கு தெரியும், கொரியா தேசத்துல உலகத்திலே பெரிய சபை வைத்திருக்கிறார். அவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு போன் வருது, மனைவி கூப்பிடுவாங்க, பேர சொல்லி நீங்க அர்ஜென்டா வீட்டுக்கு வரணும். எவன் 1000 வேலை வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நம்ம 2வது பையன் மரித்து கொண்டிருக்கிறான், பிளீஸ் கம் ஃபாஸ்ட். இவரும் வேலையெல்லாம் விட்டுட்டு கார் எடுத்துட்டு ஃபுல் ஸ்பீட்ல வர்றாரு. உள்ள போறாரு. டாக்டர் பையன் வெளியில வர்றாரு. சொல்றாரு, ஐ எம் சாரி, யுவர் சன் இஸ் டெட் அப்படிங்கிறார். அப்படியே டாக்டர் எதுவுமே பேசாம உள்ள போயிட்டார். முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, நீர் எனக்கு 2வது ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னீங்க, வாக்குத்தத்தங்க கொடுத்தீங்க. அவன் இந்த நேரத்தில் ஒரு பாவ அறிக்கை செய்கிறார். நேற்று மனைவி நான் திட்டினேன், ஆண்டவரே அதை நீ மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே
இது நீங்க எனக்கு இதை செய்து கொடுக்கணும், என் பையன் எனக்கு கொடுக்கணும். என்ன நடந்ததுன்னா, அவன் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்ருக்கேன். அது ஃபுட் பாய்சன் ஆகி ஒரு டெத் ஆகிட்டான். ஜோம் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பையன் உடம்பு அசைய ஆரம்பிக்குது. அவன் பரலோகத்தில் விளாண்டுட்டு இருக்கான். ஆண்டவர் வந்து அவனை கூப்பிட்றாரான், தம்பி நம்ம திரும்ப போய் என்ன ஆண்டவரே சொல்றீங்க, நாங்கள் எவ்வளோ சந்தோஷம். உங்கள் அப்பா பாரு ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, கேட்குறாரு, நீ வாக்கு தத்துவத்தின் பிள்ளை, நாங்கள் வாக்கு கொடுத்து தான் அந்த பையன் பிறந்திருக்கான். அவனை கொண்டு வந்து விட்ட உடனே நான் ரொம்ப சோகமாயிட்டான். அப்பா என்னை ஏன்பா கூட்டிட்டு வந்தீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பழைய எங்கே சொல்றாரான், அவர் வீட்டில் நடக்கிறது. அவர் வந்து கொரியா தேசத்துல நம்பர் 1 VIP. அங்க என்னென்ன அவர் பேசுறாரு எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கற்பனை கதையே கிடையாது. அது போல இங்கேயும் பாத்தீங்கன்னா, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறார். இல்லாதவர்கள் என்னது, அவனுடைய குணாட்சியம், வல்லமை, பவர். வெளிச்சமே இல்லை, என்ன சொல்ற, வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிருச்சு. அதுபோல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, அந்த ஈசாக்கை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் டெக்னிக். சரி, இப்ப ஒரு விசுவாசம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. அதை ஆண்டவர் வந்து எப்படி அதை டீல் பண்றாரு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாருக்கும் ஒரே விசுவாசம். ஆபிரகாம் இருந்த விசுவாசம் ஈசாக்கு கிடையாது. எடுத்துக்கொள்ளுமா, நியாயாதிபதியில் எடுத்துக்கொள்ளுங்க 7வது அதிகாரம் 12வது. எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் இருக்காது. இப்ப கிதியோனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 16 வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கர்வாலி மரத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமைகளை மீதியானுடைய கைக்கு தப்புவதற்காக ஆலைக்கு செல்வது. கோதுமையை எங்க வைக்கணும், இவன் எங்க கொண்டு வந்து பாருங்க, ஆலை, திராட்சை ஆலைங்கிற இடத்துல அவங்க வரமாட்டாங்க. சரி, இந்த நேரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரா தூதர் அவனுடைய தரிசனம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கோலை, நம்பர் 1 கோலை, பயந்து இருக்கிறான். ஆனா ஆண்டுடைய கண்கள் அவர் எப்படி பார்க்குது, ஏன்னா அது ஃபோர்ஸ் ஆட், இவர் செய்யக்கூடியதை ஆண்டவர் முதவே பார்த்துக்கிறார். ஆனா கிதியோனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அப்ப அவர் ஒரு பெரிய ஒரு கதை அடிக்கிறாரு. ஆண்டவரே, கிதியோன் நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவளை எங்களுக்கு இருக்கு, கர்த்தர் எங்களை ஏத்துல கொண்டவர்களா, பிதாக்கெல்லாம் சொன்னது என்னன்னு சொல்லி. அப்பதான் அவர் ஒரு ஆசைப்படுறார், விசுவாசத்துடைய சோதனை டெஸ்ட். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பண்ணலாமா பண்ணக்கூடாது, ரைட். ஆண்டவர் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணுகிறார். அதுதான் காட்ட விரும்புகிறேன். 36 அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையிலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுவேன். பனித்தோல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும். என்ன அழகா சொல்றேன், இதான் பனித்தோல் வச்சு, இது பைபிள், இதை நான் வெளியில போட்டுருவேன். எல்லா இடத்துலையும் பனி பெய்யக்கூடாது, ஆனா இதுல மட்டும் பெய்யணும். சரியா? அப்படி தேவரி சொன்னால் இஸ்ரவேல். அப்படி ஆயிற்று. மறுநாள் காலையில் எழுந்த பொழுது தோலை கசக்கி பிழிந்தார். அப்பொழுது கண்ணே, இன்னொரு டெஸ்ட். கோப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு கோலைக்கு அவன் திட்டம் வச்சிருக்க, ஆனா அவனு விசுவாசிக்கணும். இப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை பேசுகிறேன், உமது கோபம் மேல் தோலின் மேல் இன்று ஒரு விசை மாத்திரம் சோதிக்கிறேன். தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், இது மாத்திரம் காஞ்சிருக்கணும், ஆனா சுத்தி பண்ணிடுவேன். என்ன அறிவு பாருங்க, ஆண்டா அர்த்தம் செய்து கொடுக்க. எதுக்குன்னா இவனை கொடுத்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 7:12. இப்ப அவனை உறுதிப்படுத்திட்டு அடுத்து இன்னொரு சொப்பனத்தை யாருக்கு கொடுக்கிறாரு, எதிரிக்கு கொடுக்கிறார். நம்ம பலரும் பார்த்துருக்கோம். ஒரு ராஜா யோசேப்பு உயர்த்துறது ஒரு சொப்பனம், தானியலை உயர்த்த ஒரு சொப்பனம், அதெல்லாம் ராஜாக்கு. ஆனா இது யாரு சொப்பனம் காட்டானா, அப்பொழுது ஒருவன் கிதியோன் வந்த பொழுது ஒருவன் மற்றொரு சொப்பனத்தை சொன்னான்,
அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், கட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியான படத்துடன் இருந்துச்சு. அப்பொழுது மற்றவன், இது யோசுவாவின் குமாரனாகிய கிதியோனுடைய பட்டு. எல்லாத்தையும் ஆண்டவர் நினைக்கிறார். இதை வச்சு என்ன செய்கிறான்னா 7:21 இது யாரால முடியும்னா விசுவாசிக்கிறவளால முடியும். 7:21 பாளையத்தில் சுற்றிலும் அவரவர்கள் தங்களை நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலோடு. இதுதான் தேவ கரம் அப்படின்னு சொல்லுவோம். தேவ கரத்தை பார்க்க முடியாது விசுவாசிகள். இப்ப பாருங்க, ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துட்டார். விசுவாசிச்சாச்சு, யுத்தத்துக்கு வந்தாச்சு. ஆனா அந்த என்ன செய்யறாருன்னா ஒரு வல்லமை. இது இதற்காக இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 1:1 இந்த வசனத்தை நான் 2 கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா இது திரும்பவும் நான் உங்களுக்கு விளக்கப்படுறேன். சங்கீதம் 112 வசனம், ஆண்டுடைய வல்லமையான கரம், பவர் ஹேண்ட் ஆஃப் காட். இந்த வசனத்தை நான் எங்கிருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதான் கீ வசனம். இதை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்பதான் நான் சொல்ற செய்தி புரியும். லூக்கா 1வது அதிகாரம். இது மரியாள் பார்க்கிறாங்க. 49 வல்லமையுள்ள மகிமையானவர்களை அவர் எனக்கு செய்தார். 51 தம்முடைய புயத்தின் பராக்கிரமத்தினாலே செய்தார். தம்முடைய புயத்தின் பராக்கிரம், இந்த பவர் ஹேண்ட். இந்த பவர் ஹேண்ட் என்ன செய்துங்கிறத நம்ம தியானிக்கணும். சங்கீதம் 111வது அதிகாரம், கர்த்தரின் செய்கைகள், இந்த ஹேண்ட் ஆஃப் காட், அந்த கரம் செய்கிறதை அவைகள் பிரியப்பட்டவர்கள் எல்லாரும் ஆராய்ந்து பல வகையான மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் சாப்பாட்டு பிரியன், அப்படி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவருடைய அக்கா மாப்பிள்ள கேரளா போவார். சொல்லிருக்காரு, டாய் நீ ஏன் கூடவா, உனக்கு மாமா எங்கெல்லாம் சாப்பாடு பெஸ்டா இருக்குன்னு காட்டுறேன். போய் ஒரு இடத்துல இட்லி கொத்துக்கறி சுட சுட, அவருக்கு தெரியும் எந்த டைம் அதை இறக்குவாங்க. 2 இட்லி கொத்துக்கறி சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அடுத்து நம்ம போகும்ட்டு 2 வேலையை முடிச்சார். அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த இடம் பாயா சொல்றான், எனக்கு வயத்துல இடமே இல்லை. அவர் சொல்றாரு, அதாவது வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது மைண்டு ஃபுல்லா அடுத்தது சாப்பாடு சாப்பாடு. சாப்பாட்டை ரசிகர் இவ்வளவு சைஸானாரு. ஒரு அட்டாக் வந்துச்சு, காத்து போன மாதிரி ஆனாரு. செகண்ட் அட்டாக்ல ஆள் காலி. சாப்பாடு பிரியறதுனால உயிர் தான் போச்சு. ஆனா நம்ம அவர் எப்படி சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோ, நம்ம என்ன சொன்னா கர்த்தருடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூற முடியும். அதிசயமான செய்கை என் வாழ்க்கையில எத்தனையோ ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்ப நான் அங்க போனா செய்தி முடிக்க முடியும். நாம தினசும் மனசுக்குள்ள பண்றோம். நானும் என் மகனும் பேசிட்டு இருக்கோம். ஒரு டாபிக் வரும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், எப்பா இம்மட்டும் உதவி நெய்ய பண்ணிச்சு, இனியும் பார்த்துட்டு அதோட டாபிக் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்க பேசவே மாட்டோம். இப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 114வது அதிகாரம். சங்கீதம் 114வது அதிகாரம் 3 கடல் கண்டு விலகி ஓடிட்டு. கடல் கண்டு விலகி போயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல ஆண்டவர் செய்ததை ஒரு நம்ம பல முறை தியானிச்சிருக்கோம், இருந்தா தியானிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு சாராளுடைய கர்ப்பத்திலிருந்து ஆண்டவர் ஒரு சந்ததியை உருவாக்குறார். அவரால் எது ஈஸி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி அவர்கள் தேசத்திலே திகைத்து. இப்ப ஆண்டவர் பார்வோன யுத்தத்துக்கு கூட்டத்துக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காரு. அவன் பாட்டுக்கு பாவம் போல சோகத்துல எங்க இருக்கிறான், அரண்மனை இருக்கிறான். நான் என்ன நினைக்கிறேன், அந்த சோக பாடல்கள் எல்லாம் பாடியிருப்பாங்க. ஏன்னா அடிமைகள்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு எங்க லொகேஷன் பாருங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம், நீங்கள் திரும்பி மித்தேலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே இருக்கிற பாகால் செபருக்கு முன்பா இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கு மேலே பாளையம் இறங்க வேண்டும் சொல்.
அங்கே சமுத்திரத்துல அப்ப ஒரு பக்கம் சமுத்திரத்துக்கு பாலம் இறங்கியாச்சு. இந்த நியூஸ் யாருக்கு போகுது? பார்வன். சும்மா இருந்த பார்வனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு இழுக்கிறார். பொழுது பார்வன் இஸ்ரேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசம் திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போயிட்டு வருது. எதுக்காக வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆகையால் இப்படி ஒரு நியூஸ் வர்றதுனால இவனுக்கு உசுப்பேற்றிருப்பாங்க. ஆகையால் பார்வன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவள் இருதயத்தை கரும்படுத்தி நானே கர்த்தர் என்பது எகிப்தர் பார்வோனாலும் அவருடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமை அதுங்க. பார்வோனாலும் என்ன அப்படின்னு நமக்கு சொல்றேன். ஒரு பாடல் பாடுறோம். கடல் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதை நாள் வரையில் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவால் நன்றியால் பாடிடுவோம். ஆமென். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. இந்த பாடலை பாடுறதுக்கு தான் ஆண்டவர் செய்றாரு. நானே கர்த்தர் என்பது என்னுடைய கரத்தை நான் காட்ட போகிறேன். என்னுடைய கரத்தை, இந்த கரங்கள் வல்லமையான கரம். இந்த கரத்தை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே அவருக்கு சொல்லிட்டார். எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 6வது அதிகாரத்தில் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்ததை காண்க, பலத்த கையை இதாத்தாங்க. இந்த பலத்த கை ஆக்ஷனுக்கு வராமல் இருந்துச்சு. அந்த ஆக்ஷனுக்கு வரும். அவர்களை கண்டு போக விட்டு பலத்த கையை கண்டு, இந்த பலத்த கையை காண்றதுக்கு தான் ஆண்டவர் சும்மா இருந்த பார்வோனை கூட்டிட்டு வர்றார் யுத்தத்துக்கு. அவருடைய காட்டணுங்கிறத அப்படி காட்டுனதுனாலதான் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 6வது கர்த்தாவே உடைய வலது கரத்தின் பலத்தின் மகத்துவத்து. வலது கரம் பலத்துதானா? செங்கடல 2 பிளக்கிறாரு, உங்களை உள்ள போக வைக்கிறாரு, மூடுறாரு. பலத்தின் கரம். அவனுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடருவேன், பிடிப்பேன். பார்வனுக்கு அப்படி ஒரு ஆசையை உண்டாக்கிட்டார். கொள்ளையாட்டு பிடிப்பேன், என் ஆசை அவருடைய திருப்தியாகும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய கரத்தை காட்டுறார். இதுவரை எகிப்தில் பார்த்தவங்க இப்ப பாக்குறாங்க பாருங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 25வது வசனம். அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகளை கலட்டவும் அவர்கள் தங்களுடைய ரதங்களை வருத்தத்தை நடத்துவாங்க. அப்பொழுது எகிப்தியர், இப்பதான் அவங்களுக்கு புரியுது, நம்ம கடவுள் எல்லாம் யாருமே காணும், ஆனா இஸ்ரேலுடைய கடவுள் வேலைக்கு வந்துட்டாரு, ஆக்ஷனுக்கு வந்துட்டாரு. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவருக்கு துணை நின்று எகிப்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணிக்கிறோம். கர்த்தரை பார்த்தாங்களா? இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பாரதையில வச்சிருக்காரு. இந்த பாதையில போகும்போது இந்த பார்வன் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 5வது அதிகாரம் 2வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரேலின் தேவனாய கர்த்தர் கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டுபடி ஜனங்கள், எனக்கு பண்டிகை. என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு எஸ் சொல்லணும், நோ சொல்லணும். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறது அவர் யார்? Who is he? பார்வோன் தான் கடவுள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இப்படி செஞ்சாதான் புரியாது, உனக்கு வாதைகள் அனுப்புவேன், அனுப்பி புரிய வைப்பேன். நான் யார்? என்னுடைய வல்லமையான கரத்தை நான் காட்டுவேன். அந்த கரத்தை காட்டும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 5வது அதிகாரம் 6வது வசனம். இவங்க கரம் இஸ்ரேல் மக்களை ஒடுக்குது. அந்நாளிலே பார்வோன் ஜனங்கள் ஆலோட்டிலும் மகளிர் தூக்கி அவங்கள வேலையை கஷ்டத்தை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. கூட்டுறியா? என் பிள்ளையவா கூட்டுற? நான் என்ன செய்ய போகிறேன்? என் பலத்தை காட்டுவேன், சமுத்திரத்தை 2 பழக்க வைப்பேன், உன்னை உள்ளதுக்கு போட்டுருவேன். சரி, இந்த திருவள்ளுவர் வசனத்தை மட்டும் வாசிச்சு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 1:49. இது சொல்லுகிறது யார்? மரியாள்.
அப்பொழுது மரியாள் 40 வல்லமை உள்ளவர், பவர்ஃபுல் காட், வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படியே நாம 58 தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார், செய்து முடிச்சிட்டார். நம்ம என்ன செய்யணும்? அதை செய்ததை தியானிக்க ஜெபிச்சபடி போமா. மகா இலக்கமம் கிருபையுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஈசாக்கு என்ற ஒரு நபரை ஆண்டவர் தூக்கினார் ஐயா. அவர் மூலமாக இரண்டாக பிரிக்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, ஒரு விசுவாசத்தின் சந்ததியை உருவாக்குறதற்கு ஆண்டவர் செய்த வல்லமையான கிரியை நாம் பார்த்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன்.